morning I love to share the word of God in English so that equally English dependents could also be benefited. இந்த காலை வேளையிலே செய்தியை நான் ஆங்கிலத்திலேயும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆங்கிலம் சார்ந்திருக்கிறவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி. We shall go to Esther chapter 5 verse 14. எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு நாம் திரும்புவோம். Then said Jairus his wife and all his friends unto him, let a gallows be made of 50 cubits high, and tomorrow speak thou unto the king, that Mordecai may be hanged thereon. Then go thou in merrily with the king unto the banquet. And the thing pleased Haman, and he caused the gallows to be made. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். The caption for this morning meditation is, இந்த காலை தியானத்திற்கான தலைப்பு overturn over a night. காலைக்குள் கரணம். We say no kutti karanam. காலைக்குள் குட்டி கரணம். Before the dawn, everything changes upside down. அதிகாலை வருவதற்கு முன்பாக எல்லாம் தலைகீழாய் மாறி வருகிறது. Overturns over a night. ஒரு நாள் முடிவதற்குள்ளாக அல்லது அடுத்த நாள் காலைக்குள்ளாக எல்லாம் தலைகீழாய் மாறுகிறது. In verse 14 we read, 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Then said Jairus, Haman's wife, and all his friends unto Haman. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவருடைய சிநேகிதர் எல்லாரும் ஆமானை பார்த்து சொன்னது என்னவென்றால், It is their plan. அது அவர்களுடைய திட்டமாய் இருந்திருக்கிறது. Probably in the evening they are making this plan. ஒருவேளை மாலை வேளையிலே இந்த திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கலாம். Let's gallows be made of 50 cubits high. 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். Gallows should be made of 50 cubits high. 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட So வேண்டும். that evening they say, அந்த மாலையில் அவர்கள் சொன்னார்கள், Tomorrow speak thou unto the king, that Mordecai may be hanged. அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். So night they are making the gallows. இரவிலே தூக்கு மரத்தை செய்கிறார்கள். It is their plan to talk to the king that Mordecai may be hanged on the next day. அடுத்த நாளிலே மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும், அதற்காக ராஜாவிட பேச வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாய் இருக்கிறது. Then they say, பின்பு சொல்கிறார்கள், Haman, you can go in merrily with the king unto the banquet. பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்று ஆமானிடம் சொல்கிறார்கள். Haman was invited for a banquet. அன்று ஒரு விருந்துக்கு ஆமான் அழைக்கப்பட்டிருந்தான். So tomorrow you can go to the banquet merrily. நாளை தினம் இந்த விருந்துக்கு நீ சந்தோஷமாய் போகலாம். Because Mordecai would be hanged. ஏனென்றால் மொர்தெகாய் தூக்கிலிடப்படுவான். You can be happy. அதை குறித்து நீ சந்தோஷமாய் இருக்கலாம். And he caused, it pleased Haman. This plot, this idea pleased Haman. இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டது. So in the evening he caused the gallows to be made. அந்த மாலையிலேயே தூக்கு மரத்தை செய்வதற்குண்டான ஆயத்த பணிகளை மேற்கொண்டான். I love to give you a little bit of background of that book. அந்த புத்தகத்தினுடைய சிறு பின்னணியை நான் தர விரும்புகிறேன். It was in the days of King Ahasuerus, a Persian king. ஒரு பெர்சிய ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜா ஆண்ட காலம். He reigned from India even unto Ethiopia, even and 127 provinces. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா மட்டுமாய் 127 மாகாணங்களை அரசாண்ட ஒரு ராஜா. Such a big king. அவ்வளவு பெரிய ராஜா. And Haman is set above all the princes. ஆமான் எல்லா அதிபதிகளுக்கும் தலைவராக இருந்தார். In other words, இன்னொரு விதத்தில் Haman was next to the king.
ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஆளாக இருந்தார். Esther, she is a Jewish girl. எஸ்தரோ ஒரு யூத பெண்மணி. She was a slave in Persia. பெர்சிய தேசத்திலே அடிமை பெண்ணாய் இருந்தவள். And she becomes the queen. அவள் ராணியாக மாறுகிறாள். And Mordecai is her cousin. மொர்தெகாய் அவருடைய சித்தப்பா. We read the word as Chittappa, but actually he is a son of Chittappa. ஒருவேளை சித்தப்பா என்று சொன்னாலும் அது சித்தப்பாவினுடைய மகன் என்று தான் நான் பார்க்கிறோம். So he was a guardian also. அவர் எஸ்தரை பாதுகாவலவனாக இருந்திருக்கிறார். And Esther was parentless. எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை. In chapter 3 verse 2. மூன்றாம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, And all the king's servants that were in the king's gate bowed and reverenced Haman. ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். But Mordecai was not doing it. ஆனால் மொர்தெகாய் அதை செய்யவில்லை. It was king's order. இது ராஜாவினுடைய ஆணை. Why can't we show respect to an officer? நாம் ஏன் ஒரு அதிகாரிக்கு மரியாதை செலுத்த வேண்டும்? Why should not we do it? ஏன் நாம் செய்யக்கூடாது? He was next to the king. ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார். But we have to note that word. ஆனாலும் அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். 2 Hebrew words are used there. அங்கே 2 எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கௌரா, ஷாகவ். கௌரா, KAWRAH. கௌரா. ஷாகவ், SHAW, KHAW. ஷாகா என்கிற வார்த்தை SHAW, KHAW. That literally mean falling prostrate and kneeling down. எழுத்தின்படி அது முற்றிலுமாய் அவருடைய காலில் விழுந்து வணங்குவது, சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குவது. Literally everybody was kneeling down, falling prostrate, paying homage and obedience. ஒவ்வொருவருமே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். Probably that word explains they were doing that namaskarita. ஒருவேளை அவர்கள் நமஸ்காரம் செய்திருக்கலாம். Even we can see some politicians how they do this obedience, this homage to their leaders. இந்த நாட்களிலேயும் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய தலைவர்களுக்கு இப்படிப்பட்ட கனத்தை மரியாதையும் செலுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். கனம் மரியாதை. It is in Tamil we can use the word கூலக்கும்பிடு. ஒருவேளை எழுத்தின்படியே கனம் மரியாதை என்று எடுக்க முடியாத ஒரு கூலக்கும்பிடு என்று தான் சொல்ல வேண்டும். But Mordecai didn't want to worship Haman. ஆனாலும் மொர்தெகாயோ அப்படியாக நமஸ்கரிக்க அவனுக்கு மனமில்லை. It's not that he was showing irreverence. ஏதோ அவமரியாதையாய் நடந்து கொண்டான் என்பதல்ல. Only when you know the word you will understand. He doesn't want to make Haman equal to God. ஆமானை தேவனுக்கு நிகராக வைத்து பார்க்க மொர்தெகாய்க்கு விருப்பமில்லை. So Haman was told it was because he was a Jew. அவன் யூதனா இருக்கிறதினால் அவன் உங்களை வணங்குகிறதில்லை என்று ஆமானிடத்தில் இது சொல்லப்பட்டது. He doesn't worship human beings, he worships only God because he is a Jew. அவன் யூதனா இருக்கிறதினால் மனுஷர்களை அவன் நமஸ்கரிக்க மாட்டானான், தேவனை தான் அவன் ஆராதிப்பானான். In chapter 5 verses 6 and 7, 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, and Haman thought scorn to lay hand on Mordecai alone. மொர்தெகாய் மேலே மட்டும் கையை போடுவது ஒரு சாதாரண காரியம் என்று ஒரு அற்ப காரியம் என்று யோசித்தான். He is only a மூட்டைப்பூச்சி. ஒரு மூட்டைப்பூச்சி தானே. It's not just to lay hand on Mordecai. ஏதோ மொர்தெகாய் மேலே கை போடணும்னு இல்ல. For they had showed him, the people of Mordecai, they showed him who are the people of Mordecai. மொர்தெகாயினுடைய ஜனங்கள் யார் என்று அவர்கள் காண்பித்தார்கள். So wherefore Haman sought to destroy all the Jews. Verse 6. Wherefore Haman sought to destroy all the Jews that were throughout the whole kingdom of Ahasuerus, even the people of Mordecai. அகாஸ்வரசுடைய தேசத்தில் இருந்த எல்லா யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்று இந்த ஆமான் முடிவு செய்கிறான். The reason behind this, the logic behind this,
அதற்கு பின்பாக இவன் வைத்திருக்கிற காரணம் என்னவென்றால் Mordecai is not paying homage to him because he is a Jew. அவன் ஒரு யூதனாய் இருக்கிற காரணத்தினாலே மொர்தெகாய் அவனை நமஸ்கரிப்பதில்லை. So we must have a genocide of the Jews. அதனால இந்த மொத்த இனத்தையே நாம் படுகொலை செய்ய வேண்டும். So he was planning for a genocide. ஒரு இன படுகொலைக்காக ஆமான் திட்டமிட்டு So in கொண்டிருந்தான். verse 7, 7ஆம் வசனத்திலே in the first month, that is the month of Nisan, in the 20th year of King Ahasuerus, they caused poor, that is the lot, before Haman from day to day and from month to month to the 12th month, that is the month Adar. ராஜாவாகிய அகாஸ்வேரின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்தில் ஆமானுக்கு முன்பாக பூர் என்னப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. So they wanted to destroy, have a genocide of this people, Jews. இந்த யூத இனத்தையே கொன்று போட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். So they were casting poor. Poor means lot. பூர் என்றால் அங்கே சீட்டு போடுவது. So which month we can do it? எந்த மாதத்தில் இதை செய்யலாம்? Which day we can do it? எந்த நாளிலே செய்யலாம்? So it fell on the 12th month. அது 12ஆம் மாதத்திற்கு சீட்டு விழுந்தது. So 12th month, which date? 12ஆம் மாதத்தில் எந்த நாள்? The lot fell on the 13th day. அந்த சீட்டு 13ஆம் தேதி என்று விழுந்தது. So in verse 13, 13ஆம் வசனத்திலே so the letters were sent by post into all the king's provinces to destroy, to kill, and to cause to perish all Jews, both young and old, little children and women, in the day, even upon the 13th day of the 12th month, which is the month Adar, and to take the spoil of them for a prey. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கும், அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. And the king has given a decree. புது ராஜா ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். It cannot be changed. அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. It starts, the book starts with that. அந்த புத்தகமே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. When he tells his wife to come, she should come. மனைவியின் இடத்திலே வா என்றால் அவள் வந்தே ஆக If வேண்டும். she doesn't come, she will be thrown off. அவள் ஒருவேளை வராவிட்டால் அவள் தூக்கி வீசப்படுவாள். Now there is a commandment is given, இப்பொழுது a decree is given. இப்பொழுது ராஜ கட்டளை பிறந்திருக்கிறது. They are all Jews, young and old, babies, children, everybody must be killed. சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரும் கொல்லப்பட வேண்டும் என்கிற கட்டளை. Verse 15. 15ஆம் வசனம். The post went out being hastened by the king's commissionment, and the decree was given in Shushan and the palace, and the king and Haman sat down to drink, but the city Shushan was perplexed. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. Haman and the king, they sat to drink. ஆமானும் ராஜாவும் குடிக்க உட்கார்ந்தார்கள். The whole city was perplexed. முழு நகரமே கலங்கிற்று. Now we'll just move on to chapter 5. நாம் 5ஆம் அதிகாரத்திற்கு நகருவோம். Now Esther prepares a banquet and invites the king and Haman. இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி ராஜாவையும் ஆமானையும் அழைக்கிறாள். So king and Haman came very gleefully. மிக சந்தோஷத்தோடு கூட ராஜாவும் ஆமானும் அந்த விருந்திலே கலந்து கொள்ள வருகிறார்கள். And after the banquet, விருந்து சாலைக்கு பின்பு Esther invites them to another banquet on the next day. அடுத்த நாளிலே இன்னொரு விருந்துக்கு எஸ்தர் ராஜாத்தி இவர்களை அழைக்கிறாள். Haman was very happy, excited. ஆமானுக்கு மிகவும் பரவசம். So he went, then went Haman forth the day joyful and with glad heart. அன்றைய தினம் ஆமான் Verse 9. 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். Very happy. மிகவும் சந்தோஷம். Queen Esther has given him a banquet.
இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி விருந்துக்கு அழைத்திருக்கிறாள். And she has invited him for another banquet on the next day. முதல் நாளிலே ஒரு விருந்து, அடுத்த நாளிலே இன்னொரு விருந்துக்கு தன்னை அழைத்திருக்கிறாள். With this gay mood when he was coming out, இந்த மனமகிழ்ச்சியோடு கூட அவன் வந்து கொண்டிருக்கும் பொழுது Haman saw Mordecai in the king's gate, that he stood not up nor moved for him. He was full of indignation against Mordecai. ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். All joy disappeared. சந்தோஷம் எல்லாம் ஒரே நிமிஷத்துல பொட்டுன்னு போயிடுச்சு. They are given a degree against Jews. இப்போ யூதர்களுக்கு விரோதமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. But this Jewish fellow, ஆனா இந்த யூத மனுஷன், there is no change in him. அவனுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லையே. So he called for his friends. நண்பர்கள்லாம் கூப்பிடுறாரு. And he called his wife Zeresh. தன்னுடைய மனைவி சிரேஷை கூப்பிட்டார். And he explained everything to them. எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுகிறார். This is what happened. இதுதான் நடந்தது. Then said Zeresh his wife and his friends unto him, this is the situation they planned. Let a gallows be made of 50 cubits high, and tomorrow speak thou that the king, that the Mordecai may be hanged thereon. அப்பொழுதுதான் 14ஆம் வசனம், அவன் மனைவியாக சீரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாய் தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். Now we have come to the opening verse. நான் துவக்க வசனத்திற்கு வருகிறேன். We have come to the opening verse. நாம் ஆரம்ப வசனத்திற்கு வந்திருக்கிறோம். So they gave this plot. இந்த திட்டத்தை வகுத்தார்கள். And they said, then with king you can go to the banquet happily. நீ சந்தோஷமாய் ராஜாவுடனே விருந்துக்கு போகலாம். And the thing pleased Haman. இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டது. So he caused the gallows to be made. அது நிமித்தம் அவன் தூக்கு மரத்தை செய்வித்தான். This is what's happening in the night, evening. பாருங்கள், மாலையிலே இதுதான் சம்பவிக்கிறது. Now we are going to see what happened when the day dawns. அந்த மாலை மயங்குகிற வேளையிலே, No, when the day dawns, அடுத்த நாள் காலை வரும் பொழுது, உதயமாகும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கவில்லை. Now they made the gallows. இப்பொழுது தூக்கு மரம் ஆயத்தம் பண்ணி ஆகிவிட்டது. Certainly the king is not going to be worried about one Mordecai. மொர்தெகாய் குறித்து ராஜா ரொம்ப கவலைப்பட போறதில்லை. He is given permission to have a genocide of the whole race, Jewish race. யூத இனத்தையே கொன்று போடும்படி அவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாரு. So this one Mordecai, இந்த ஒரு மொர்தெகாய் just as a Shobiji problem. இது ஒரு சின்ன பிரச்சனை, Chappa matter. So he was very confident about it. அத குறித்து அவன் ரொம்ப மனோபல் தைரியமா இருந்தான். So in chapter 6, ஆறாம் அதிகாரம், a beautiful chapter, I'm going to read the whole chapter. அழகான அருமையான ஒரு அதிகாரம், முழு அதிகாரத்தையும் வாசிக்க போகிறோம். Our believers have read that passage to earlier. நம்முடைய விசுவாசிகள் ஏற்கனவே இந்த முழு அதிகாரத்தை வாசித்து காண்பித்தார்கள். And that night could not the king sleep, and he commanded to bring the book of records of the chronicles, and they were read before the king. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. Just bring the diary. அந்த நாட்காட்டியை கொண்டு வா. He was not getting sleep. அவருக்கு தூக்கமே வரல. So the diary was brought. அந்த கால வர்த்தமான நூல் கொண்டு வரப்பட்டது. And it was found written that Mordecai had told of Bigthan and Teresh, two of the king's chamberlains, the keepers of the doors, who sought to lay hand on the king Ahasuerus. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவரின் மேல் கை போட பார்த்த செய்தி மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. Sometime these two fellows wanted to kill the king. ஏதோ ஒரு காலகட்டத்திலே இந்த 2 நபர்கள் ராஜாவை கொல்ல வகை தேடினார்கள். And Mordecai reported that to the king. அந்த திட்டத்தை ராஜாவுக்கு மொர்தெகாய் அறிவித்திருந்தான். And they inquired. விசாரித்தார்கள். They found it was true. அது உண்மை என்று கண்டுபிடித்தார்கள். And those 2 fellows are killed. அந்த 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. In this night, இந்த இரவில் this diary note was read. இந்த கால வர்த்தமான நூல் வாசிக்கப்படுகிறது. And the king said, what honor and dignity hath been
done to Mordecai for this? அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். Then said the king's servants that ministered unto him, there is nothing done for him. அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். The king said, who is in the court? ராஜா சொன்னார், இப்பொழுது அந்த அரண்மனையில யார் இருப்பது? யாரங்கே? யாரங்கே? Now it's dawning. அது காலை வேளை, early morning, காலங்காத்தால. Now Haman was come into the outward court of the king's house. இப்பொழுது ராஜ அரண்மனையினுடைய வெளிமுற்றத்திற்கு ஆமான் வந்திருந்தான். Why? ஏன் தெரியுமா? To speak unto the king to hang Mordecai on the gallows that he had prepared for him. தான் ஆயத்தம் பண்ணின அல்லது செய்வித்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கில் போடும்படி அந்த விஷயத்தை குறித்து ராஜாவிடம் பேச ஆமான் வந்திருக்கிறான். காலங்காத்தால வந்துட்டான். He came early morning. காலங்காத்தால அதிகாலையில ராஜாவை பார்க்க வந்துட்டான். So king said, who is there? ராஜா சொன்னார், யாரங்கே? And the king's servants said unto him, behold, Haman standeth in the court. And the king said, let him come in. ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். Very interesting passage. சுவாரஸ்யமான ஒரு பகுதி. So Haman came in. ஆமான் உள்ளே வந்தான். And the king said unto him, what shall be done unto him whom the king designeth to honor? ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். See what a lovely question that was. என்ன ஒரு அருமையான ஒரு கேள்வி எங்கே. Now Haman thought in his heart, to whom would the king delight to do honor more than to myself? ஆமான் என்னை என்று ராஜா கனம் பண்ண யாரை விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்துக் king is going to honor me. ஓ, ராஜா என்னதான் கனம் பண்ண போறார். And Haman answered the king, for the man whom the king delighted to honor, let the royal apparel be brought, which the king useth to wear, and the horse that the king rideth upon, and the crown royal which is set upon his head. And let this apparel and horse be delivered to the hand of one of the king's most noble princes, that they may array the man the king wants to honor, with all whom the king delighted to honor, and bring him on the horseback through the streets of the city, and proclaim before, thus it shall be done to the man whom the king delighteth to honor. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா இருக்கிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். When you tell a story, ஒரு கதையை சொல்லும் பொழுது we always say climax and anticlimax. பொதுவாகவே அந்த கதையினுடைய கிளைமாக்ஸ் அல்லது ஆன்டி கிளைமாக்ஸ் என்று சொல்லுவோம். He had a lovely banquet with the queen. பாருங்களேன், ராஜாவோடு கூட அருமையான ஒரு விருந்து அவருக்கு இருந்தது. And he was invited for the banquet again on the morrow. மறுபடியும் இன்னொரு விருந்துக்கு நாம அழைக்கப்படுறாரு. Climax. அதுதான் அங்க கிளைமாக்ஸ். And the anticlimax, அதனுடைய ஆன்டி கிளைமாக்ஸ் என்ன? when he was coming out, Mordecai was not saluting him. திரும்பி வரும் பொழுது மொர்தெகாய் அவனை நமஸ்கரிக்கல. All joy is gone. எல்லா சந்தோஷம் போயிடுச்சு. Now again the climax. திரும்பி இன்னொரு கிளைமாக்ஸ். His wife and his friends, they gave a very good suggestion which pleased him. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆலோசனையை மனைவியும் சிநேகிதனும் அவருக்கு கொடுத்தாங்க. The anticlimax, ஆன்டி கிளைமாக்ஸ், king didn't have sleep. ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. What is this? என்ன நடக்குது? And the climax, திரும்ப இன்னொரு திருப்பம். king is asking a question, what should be done? What should be done to the man the king wants to honor? இப்போ ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று இப்போ ராஜா ஒரு கேள்வி எழுப்புறார். The climax, கிளைமாக்ஸ், the king is going to honor me.
ராஜா என்னதான் கணம் பண்ண போறார். So he said, it should be done like this, it should be done like that. What all that imagination he must have had in that minute. இப்படியெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுதே அவன் தன்னை எப்படிலாம் கனப்படுத்துவாங்கன்னு கற்பனை செய்திருப்பான். The garment of the king, the horse of the king, the crown of the king. ராஜ வஸ்திரம், ராஜ முடி, ராஜா ஏறி போகிற குதிரை. கிளைமேக்ஸ் and the anti-climax. அதனுடைய ஆன்டி கிளைமேக்ஸ். Do this to Mordecai. இத மொர்தெகாய்க்கு செஞ்சிரு. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Our Lord is moving the coins. நம்முடைய தேவன் காய்களை நகர்த்துகிறார். In verse 11. 11ஆம் வசனத்திலே. Then took Haman the apparel and the horse and arrayed Mordecai and brought him on horseback through the street of the city and proclaimed before him, thus said it be done unto the man whom the king delighted to honor. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு எப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். And Mordecai came again to the king's gate. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். But Haman, this is the anticlimax, hastened to the house mourning and having his head covered. இன்னொரு ஆன்டி கிளைமேக்ஸை பார்க்கிறோம். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரத்து போனான். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, the Lord is working for you. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். Over a night, ஒரு இரவுக்குள்ளாக things can be changed. காரியங்கள் தலைகீழாய் மாறலாம். There shall be weeping in the evening, மாலையிலே அழுகை தங்கும். and there shall be rejoicing in the morning. காலையிலோ களிகூறுதல் உண்டாகும். And to save time, நேரத்தை ஆதாயப்படுத்த the 7 things that change in the life of Mordecai I love to show very fast. மிக வேகமாய் மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலே 7 மாற்றங்களை உங்களுக்கு காண்பிக்க What விரும்புகிறேன். happened to Mordecai could happen to you, it could happen to me. மொர்தெகாய்க்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். Number 1, முதலாவது, Mordecai was honored, மொர்தெகாய் கணம் செய்யப்பட்டான். which he never expected. அவன் அதை எதிர்பார்க்கவே He இல்லை. never expected that royal honor. அந்த ராஜ கணத்தை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், over a night the things will change. ஓர் இரவுக்குள்ளாக காரியங்கள் மாறும். You will get honor. நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். And you will be honored by the people, those who wanted to despise you. உன்னை கேவலமாய் பார்த்தவர்கள் உன்னை கனம் பண்ணுவார்கள். It will happen. அது நிச்சயமாய் நடக்கும். Over a night the change would come. ஓர் இரவுக்குள்ளாக இந்த மாற்றம் நடக்கும். They had a lot of schemes against you. உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான திட்டங்களை தீட்டினார்கள். They are very happy to destroy you. உன்னை அழிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் காட்டினாங்க. Because of you they want to destroy your whole family. உன் நிமித்தமா முழு குடும்பத்தையும் அழிக்க நினைச்சாங்க. Don't worry. கவலைப்படாதீங்க. Over a night it will change. ஓர் இரவுக்குள்ளாக காரியங்கள் மாறும். Number 2. இரண்டாவது, So they hanged Haman on the gallows that he had prepared for Mordecai. மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். Over a night, brother, sister, in the name of Jesus I tell you. சகோதரனே சகோதரி, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஓர் இரவுக்குள்ளாக, over a night, ஒரு இரவு கடந்து போகும் முன்பாக there will be karanam. கரணம் நடக்கும். Those who are against you will put kuti karanam. உனக்கு எதிராக இருக்கிறவங்க குட்டி கரணம் போடுவாங்க. Those who wanted to destroy you will be destroyed. உன்னை அழிக்க விரும்பினவர்கள் அழிந்து போவார்கள். Number 3. மூன்றாவது, And the king took off his ring which he had taken from Haman and give it unto Mordecai. Chapter 8 verse 3. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா Verse 3. 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கிப்பட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாய், The authority அந்த அதிகாரம் will come to you. உங்களை நாடி வரும். You are worthy of it or not. அதற்கு நீங்கள் தகுதியோ இல்லையோ, The authority will come to you. அதிகாரம் உங்களை தேடி வரும். That ministry will come to you. அந்த ஊழியம் உங்களை தேடி வரும். That respect will come to you. அந்த மரியாதை உங்களை தேடி வரும். King's ring came to
Mordecai. ராஜாவின் மோதிரம் மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டது. Over a night things changed. ஒரு இரவு முடிவதற்குள்ளாக இந்த காரியம் நடக்கிறது. Fourth one. நான்காவது, Mordecai was set over the house of Haman. ஆமானுடைய வீட்டின் அதிகாரியாக மொர்தெகாய் நியமிக்கப்படுகிறான். A promotion which you never expected will come. நீ எதிர்பார்க்காத ஒரு உயர்வை நீ பார்ப்பாய். Over a night it would happen. ஓர் இரவுக்குள்ளாக இது நடக்கிறது. You get a promotion. உன் பணி உயர்வு. It is prophetic. இது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். It is historical. இது வரலாற்று பூர்வமானது. It's an event that happened. இது நடந்த சம்பவம். Over a night. ஓர் இரவுக்குள்ளாக The change took place. அந்த மாற்றம் நடந்தது. Subsequently, Mordecai was set over the house of Haman. பின்பு ஆமானின் வீட்டின் அதிகாரியாக மொர்தெகாய் நியமிக்கப்படுகிறான். Number 5. ஐந்தாவதாக, The earlier degree against the Jews is reversed. இதற்கு முன்பாக யூதர்கள் விரோதமாய் அனுப்பப்பட்ட அல்லது எழுதப்பட்ட கட்டளையானது அது திருப்பிக் கொள்ளப்படுகிறது. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். The degree given against you. உங்களுக்கு விரோதமாய் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை, even it can be from the highest icon. ஒருவேளை உயர்மட்ட அதிகார வர்க்கத்திலிருந்து வந்திருக்கலாம். Fear not. பயப்படாத. The degree can be reversed. அந்த தீர்ப்பு தலைகீழாக மாறும். Amen. ஆமென். Amen. ஆமென். The name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். The degree was reversed. தீர்ப்பு தலைகீழாய் மாறியது. In chapter 8 from verse 9 to 14. 8ஆம் அதிகாரம் 9 லிருந்து 14. And the sixth one. ஆறாவது. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் It சொல்லுகிறேன். is very, very important. மிக முக்கியமானது. Allowed to spend a few minutes on this. சில நிமிடங்கள் இதிலே செலவிட விரும்புகிறேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, Your fasting will be changed into feasting. உன்னுடைய உபவாசமானது விருந்தாய் மாறும். Your weeping will be changed into rejoicing. உன்னுடைய அழுகை களிகூர்தலாய் மாறும். Your mourning will be changed into gladness. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். In chapter 4, 4ஆம் in அதிகாரத்தில் verses 3 and 4 we read, 3-4 வசனங்களிலே வாசிக்கிறோம். in every province, whithersoever the king's commandment and the decree came, there was great mourning among the Jews, and fasting and weeping and wailing, and may lay sackcloth and ashes. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். There was great mourning, அதிக துக்கம், fasting, உபவாசம், weeping, அழுகை, wailing, புலம்பல், in sackcloth and ashes. ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். Even Haman was like that. ஆமானும் படித்தான். In verse 4, 4ஆம் வசனம், Esther's maid told her about this. எஸ்தரின் தாதிமார்கள் அவளுக்கு அதை அறிவித்தார்கள். When Esther sent some good dress to Mordecai, எஸ்தர் ஒரு மொர்தெகாய்க்கு நல்ல உடை அனுப்புகிறாள். and he refused to take it. அதை உடுத்திக் கொள்ள அவனுக்கு மனமில்லை. He was in the sackcloth. அவன் ரட்டுடுத்தி He கொண்டிருந்தான். was mourning. அவன் துக்கத்தில் இருந்தான். The whole race is going to be destroyed. முழு இனமே அழிக்கப்பட போகிறது. It is because he didn't want to worship a man. ஏன் தெரியுமா? அவன் ஒரு மனிதனை ஆராதிக்க விரும்பவில்லை. He is a Jew. அவன் இவனோ ஒரு யூதன். He doesn't want to worship anybody else other than God. தேவனை தவிர வேறு யாரையும் அவன் நமஸ்கரிக்க விரும்பவில்லை. So he didn't want to even get a good garment from Esther. எஸ்தரிடத்திலிருந்து ஒரு நல்ல உடையை பெற்றுக்கொள்வதற்கும் அவன் மனமில்லாதிருந்தான். There was mourning. இங்கு துக்கம், There was weeping. அழுகை. You don't want to wear good dress. நல்ல உடை உடுத்தவங்களுக்கு மனம் இல்ல. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். Over a night, ஓர் இரவுக்குள்ளாக your fasting will be changed into feasting. உன்னுடைய உபவாசம் விருந்தாக மாறும். In chapter 8 we read, 8ஆம் அதிகாரத்தில் Mordecai went out from the presence of the king. Hallelujah, with tears I tell you. In royal apparel of blue and white, and with a great crown of gold, and with a garment of fine linen and purple.
அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து A few days back, சில நாட்களுக்கு முன்பு he was in the sackcloth. அவன் ரட்டுடுத்தி கொண்டிருந்தான். He refused to have any good cloth. நல்ல உடை வேண்டாம் என்று மறுத்து விட்டான். Today, இன்றைக்கோ he was wearing royal garbs. ராஜவஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருக்கிறான். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, there was mourning, weeping and wailing. துக்கமும் புலம்பலும் அழுகையும் காணப்பட்டது. Susan rejoiced and was glad. இப்பொழுது சூசன் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்கிறது. Verse 16, 16ஆம் வசனம், the Jews had light and gladness and joy and honor. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. And in every province and in every city, whithersoever the king's commandment and his decree came, the Jews had joy and gladness, ராஜாவின் வார்த்தையும் a feast and a good day. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ள அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. It will be a good day. நல்ல நாளாய் மாறும். It will be a good day. அது நல்ல நாளாய் மாறும். Your fasting will be turned into feasting. உன்னுடைய உபவாசம் விருந்தாய் மாறும். And many of the people of the land became Jews, for the fear of the Jews fell upon them. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். In Isaiah chapter 61 verse 3, ஏசாயா 61:3, why the Lord God anointed Jesus Christ, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணினார்? to appoint unto them that mourn in Zion, to give unto them beauty for ashes. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். You are in Zion. அவர்கள் சீயோனிலே You are இருக்கிறார்கள். in Zion. நீ சீயோனிலே இருக்கிறாய். You are in the church of God. நீ தேவ சபையிலே You இருக்கிறாய். are a child of God. நீ தேவ பிள்ளை. But you are mourning. ஆனால் நீ துயரப்படுகிறாய். You are mourning. நீ துக்கப்படுகிறாய். The Lord says, கர்த்தர் the சொல்லுகிறார், anointing of the Lord is upon me, என் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, to give unto you beauty for ashes. உனக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க. In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு the சொல்லுகிறேன், anointing of the Lord கர்த்தருடைய அபிஷேகம் is upon me, என் மேல் உள்ளது, to give you beauty for ashes, உனக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, and the oil of joy for mourning, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க, the garment of praise for the spirit of heaviness. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, over a night ஓர் இரவுக்குள்ளாக your fasting will be changed into feasting. உன் உபவாசம் விருந்தாக மாறும். Your weeping will be changed into rejoicing. உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். Your bitterness will be changed into sweetness. உன் கசப்பு மதுரமாய் மாறும். Light shall come out of darkness. இருளிலிருந்து வெளிச்சம் உதிக்கும். Crooked things will be made straight. கோணலானவைகள் செவ்வையாகும். In chapter 9 verse 4, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், verses 3 and 4, 3-4, the seventh change that came, நடந்த 7வது மாற்றம், Mordecai became very great. மொர்தெகாய் பெரியவனானான். Everybody despised you. எல்லோரும் உன்னை ஏளனமாய் பார்த்தார்கள். They thought you are a puchi. உன்னை ஒரு மூட்டபூச்சின்னு நினைச்சாங்க. Haman thought, it is too much. It is, for his level, just to lay hand on Mordecai is too cheap. ஆமன் நினைத்தான், போய் இந்த மொர்தெகாய் மேல கைப்படுறதா, இது எவ்வளவு அற்பமான விஷயம் யோசிச்சான். Hey, just a Mordecai. Should I go and lay my hand on this Mordecai? போய் இந்த மூட்டபூச்சி மொர்தெகாய் மேலயே நான் கை போடுவேன். Today the Mordecai is made very great. இன்றைக்கு இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். Chapter 9 verses 3 and 4. 9ஆம் அதிகாரம் 3-4. And all the rulers of the provinces and the lieutenants and the deputies and officers of the king helped the Jews, because the fear of Mordecai fell upon them.
நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. For Mordecai was great in the king's house. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாயிருந்தான். And his fame went out throughout all the provinces. For this man Mordecai waxed greater and greater. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். From chapter 1, ஒன்றாம் அதிகாரத்தில் from verse 1, ஒன்றாம் வசனத்தில் we come to chapter 10 verse 3. அதிலிருந்து 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மட்டுமாய் வந்திருக்கிறோம். The full book we have covered. முழு புத்தகத்தையும் பார்த்து விட்டோம். This is how God can overturn things over a night. ஒரு இரவு முடிவதற்குள்ளாக தேவன் எப்படி காரியங்களை மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். Chapter 10 verse 3. 10ஆம் அதிகாரம் 3ஆம் For வசனம். Mordecai the Jew was next unto the king Ahasuerus and great among the Jews, and accepted of the multitude of his brethren, seeking the wealth of his people and speaking peace to all his seed. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு when சொல்கிறேன், God blesses you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது you shall be a blessing to your people. நீ உன் ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் You shall be மாறுவாய். a blessing to the church of God. தேவ சபைக்கு ஆசீர்வாதமாய் You shall be இருப்பாய். a blessing to the kingdom of God. தேவ ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாய் When மாறுவாய். the Lord blesses you, கர்த்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது all nations shall be blessed in you, Abraham. ஆபிரகாமுக்குள்ளாக எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். God wants to bless you and make you a blessing. கர்த்தரை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக்க விரும்புகிறார். So he was a blessing to everybody. அவன் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் He மாறினான். was seeking the wealth of his people, அவன் தன்னுடைய ஜனத்தினுடைய நன்மையை நாடினான். and he was speaking peace to all his seed. தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். In chapter 9 verse 1. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே Now chapter 9 verse 1. 9:1 Now in the 12th month. Now in 12ஆம் the 12th month. 12ஆம் மாதத்தில் Now in the 12th month. இப்பொழுதும் 12ஆம் மாதத்தில் The month Adar. ஆதார் மாதத்தில் On the 13th day 13ஆம் தேதியில் of the same, when the king's commandments and his decree drew near to be put in execution, in the day that the enemies of the Jews hoped to have power over them. யூதரின் பகைஞன் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞ்சலை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. Though it was turned ஒருவேளை to the contrary, that the Jews had rule over them that hated them. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞ்சலை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், he will overturn everything over a night. ஓர் இரவுக்குள்ளாக காரியங்களை தேவன் மாறுதலாய் மாற்றுவார். You should have rule over them that hated you. உங்களை பகைத்தவர்கள் மேல் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். We read Esther 9 verses 21 and 22. எஸ்தர் 9:21-22 வாசிப்பீர்களானால், To establish this among them, that they should keep the 14th day of the month of Adar and the 15th day of the same yearly as the days wherein the Jews rested from their enemies, and the month which was turned unto them from sorrow to joy, from mourning into good day, that they should make them days of feasting and joy, and of sending portions one to another and gifts to the poor. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களிலே விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொரு வரிசைகளை அனுப்பும் வெளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். Let this month be a month
where fasting will be changed into feasting. இந்த மாதமும் கூட உங்கள் உபவாசம் விருந்தாய் மாறக்கூடிய மாதமாய் மாறட்டும். And the Jews undertook to, verse 23, undertook to do as they had begun, and as Mordecai had returned unto them. 23ஆம் வசனம். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். When you read verses 24 and 25, 24-25 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். it is the day Haman put the lot to destroy the Jews. யூதர்களை அழிக்கும்படி பூர் எண்ணப்பட்ட சீட்டை போட்டுவித்த நாள். Everything changed. எல்லாமே தலைகீழாய் மாறியது. The same day is a day of feasting for the people of for the Jews, which is called Purim. அதே பூர், அதாவது பூரீம் என்கின்ற நாளிலே யூதர்கள் விருந்து உண்டு கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை நாளாக மாறியது. It happened in the history. அது வரலாற்றிலே நடந்தது. Till this day, இந்நாள் மட்டுமாய் they are celebrating Purim. அவர்கள் பூரீம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். They are celebrating Purim. அவர்கள் பூரீமை கொண்டாடுகிறார்கள். In chapter 9 verse 1 we read, 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே it வாசித்தோம். was turned to the contrary. காரியம் மாறுதலாய் முடிந்தது. It is turned to the contrary. காரியம் மாறுதலாய் In the முடிந்தது. name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், he overturns everything over a night. காலைக்குள் காரியங்கள் குட்டிக்கரணம் போடும் அளவுக்கு தேவன் மாற்றுகிறார். Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? Shall we pray? நாம் ஜெபிப்போமா? The Spirit of the Lord has spoken to you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு The பேசியிருக்கிறார். Spirit of the Lord has spoken to you. தேவ ஆவியானவர் உங்களோடு You are பேசியிருக்கிறார். mourning. நீங்கள் துக்கிக்கிறீர்கள். You are fasting. உபவாசத்தோடு You இருக்கிறீர்கள். could not have good garments. நல்ல உடை இல்லை. There is no happiness in your life. வீட்டிலே குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை. There are plots to destroy you. உன்னை அழிக்கும்படி திட்டமிடுகிறார்கள். Over a night. ஓர் இரவுக்குள்ளாக, Over a night. ஒரு இரவு முடிவதற்குள்ளாக God can change everything. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்ற முடியும். He is still on the throne. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். I love to pray with you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Dear Father God, அன்புள்ள பிதாவே, Almighty God, சர்வவல்ல தேவனே, we thank you, we praise, we worship you. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். You have spoken to your people, O Master உம்முடைய God. ஜனத்தாரோடு பேசியிருக்கிறீர். Thank you for the word that you have sent. அனுப்பின வார்த்தைக்காக நன்றி. Over a night, O Lord, ஓர் இரவு முடிவதற்குள் you will bring great change in the lives of the people. உம்முடைய ஜனத்திற்குள்ளாக பெரும் மாற்றத்தை கொண்டு Let வருவீர். this 12th month, இந்த 12ஆம் Lord, மாதம் be a month of feasting for them. ஆண்டவரே அவர்களுக்கு விருந்தின் மாதமாய் அமையட்டும். Not just having the festivals, O Lord, ஏதோ பண்டிகை கொண்டாட்டம் அல்ல, the feast of their mourning becoming rejoicing, O Lord. துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய ஒரு பண்டிகை. Let their sorrows be turned into rejoicing, O Lord. அவர்களுடைய வருத்தம் துக்கம் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். My Father, dear Father God, அன்புள்ள பிதாவே, turn their tears into rejoicing. அவர்களுடைய கண்ணீரை களிகூர்தலாய் மாற்றும். Turn it, O Lord. ஆண்டவரே நீர் மாற்றும். Turn it, O Lord. ஆண்டவரே நீர் மாற்றும். Let their tears be turned into rejoicing, O ஆண்டவரே Lord. அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் களிகூர்தலாய் மாறட்டும். Let there be an end for their sorrow. ஆண்டவரே துக்கத்திற்கு ஒரு முடிவு வரட்டும். Their fear, O Lord. அவர்களுடைய பயம், All the great and small, பெரியோர் சிறியோர், young and old, வாலிபர் பெரியவர்கள், all in sorrow, Lord. எல்லாருமே துக்கத்தில் இருக்காங்க. Change it. மாற்றுங்க ஆண்டவரே. Over a night you can do it, O Lord. ஓர் இரவுக்குள்ளாக உம்மால் செய்யக்கூடும். Let testimonies be brought for your name's sake. உம்முடைய நாம மகிமைக்கென்று சாட்சிகள் வரட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென். Over a night, He overturns everything. ஓர் இரவுக்குள்ளாக தேவன் காரியங்களை மாற்றி அமைப்பார். Amen. ஆமென். God bless you.